இங்க பாரு, இது கூட நல்லா இருக்குல்ல? அங்க போய் பார்க்கலாம். இது ஓகேவா? அதெல்லாம் வேணாம். எந்த மாதிரி கிஃப்ட் சார் பாக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல gift வேணும். அப்ப வால் கிளாக் வாங்கிடுவோம் சார். இன்னைக்கு மட்டும் 35 கிளாக் சேல்ஸ் ஆயிருக்கு. போங்க. இந்த gift பாருங்க சார், நல்லா இருக்கும். விஜய், இந்த ஸ்டாச்சு நல்லா தானே இருக்கு? வேண்டாம் சோஃபி. ஆர்டிஸ்டிக்கா அழகா தானே இருக்கு. என்னதான் அழகா இருந்தாலும் ஒரு பொண்ணோட நிர்வாணத்தை என்னால தலையா பார்க்க முடியாது சோஃபி. இதை பேக் பண்ணுங்க. ஓகே சார். Thank you. Thanks. ஏய் விஜய்டா. ஐடா, ஏன்டா இவ்வளவு லேட்? டிராஃபிக் ஆயிடுச்சுடா. டேய் பசங்களா, இந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லிருக்கா தெரியுமா? எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யணும், எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும். என்னங்க மாமா புதுசு புதுசா கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க? மாமா யோசிச்சு பேசுனா எப்படி மாமா? அப்படி கேளுயா ராசாத்தி. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வாரியனா 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணிட்டுதான் நீங்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி விளையாடுங்க. மாமா அந்த வந்துரு. ஏ மாமா பேண்ட்குள்ள தேள் போகுதுடா. ஏய் மாமா என்ன சொல்லிருக்காங்க? உடனே எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஏ ஆமாண்டா. நம்ம எல்லாரும் 1 2 கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5. வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்க என்றத பார்த்தா மாமாட்ட ஏதோ சொல்ல புரியவருக்கு. 5 6 7 7. நீ 7 கிடையாது, நீ 8. 8. என்னடா இங்க கன்ஃபியூஷன்? 7 8 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, 1ல இருந்து எழுங்கடா. 1 2 3 4 5. ஐயோ ஆத்தா. Good morning, Father. Good morning, Father. Good morning. ஒழுங்கா கொஞ்சம் ப்ரே பண்றியா? சோஃபி, கர்த்தர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போனா போதும். மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கர்த்தர் தானே. ஏ சோஃபி, நான் இல்லையா? எப்பவும் இதே மாதிரி என் கூடவே இருப்பியா? ஏன் சோஃபி? இல்ல, முதல்லலாம் நான் படுத்து தூங்கும் போது நான் மட்டும் பாலைவனத்துல நடந்து போற மாதிரி கனவு வரும். ஆனா இப்ப எல்லாம் அப்படி வரதில்ல விஜய். எப்பவும் உன் கூடவே இருப்பேன் சோஃபி. தேங்க்ஸ் விஜய். சோஃபி, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன்னு சொல்லுவியே, இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்தப்போ ஏன் ஒரு கேள்வி கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் காரணமான நாள். அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை, அப்பா அம்மா அண்ணன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்.
அந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போன நாள் இன்னைக்குதான். तदना तजनो तदिमी तकिट तक दिकी जनो तदिगिन तोम तदना तजनो तदिमी तकिट तक दिकी जनो तदिगिन तोम तद्दि तन्न तद्दिंद तद्दि दन्ना दिंद तात दित्तता दित्तता तात दित्तता दित्तता தை தை. சோஃபியாவோட பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு விஐபிஸ் எல்லாம் வராங்க. ரொம்ப கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். வரேம்மா. சரிங்க ஐயா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கேட்க முடியல. கேளுமா. கிறிஸ்தவ மதத்துல ஈடுபாடுள்ள இந்த குடும்பத்துல பரதநாட்டியம் எல்லாம் எப்படிங்க? இல்லம்மா, பரதநாட்டியங்கிறது அழகான ஒரு கலை. அதையே மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் விட என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவ்வளவுதான். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Yes. Happy birthday to you. Happy long rest to you. Dear friends, இன்னைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எங்க சோஃபியோட பிறந்த நாள். எல்லாரும் அவங்க பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா எங்க சோஃபியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாங்க 4 வருஷம் தவம் கிடப்போம். 4 years. இவ பிறந்ததே லீப் வருடம், February 29th. இந்த 29th தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும். சோ இந்த பர்த்டே ஃபெஸ்டிவலை ஹாப்பியா கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. எஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday. Happy long rest to you. சரியா டை கட்டுங்கப்பா. சரியா தம்மா கட்டி இருக்கேன். ரூம்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நைட் 8 சேகர் o'clock. அப்படி. சரி சரி. ஓகே ஓகே. ஓகே. இத கால்ல வைப்பா. சரிங்கம்மா. ஹே ஆல் தி பெஸ்ட். ஓகே. பண்றேன். வரேம்மா. பத்திரமா இருங்க. பை மா. பாத்து போய்ட்டு வா. சரிம்மா. போயிட்டு 2 daysல வந்துறோம். அம்மா கிட்ட சண்டை கண்ட போட்டுக்கிட்டு இருக்காதேனா? சரிப்பா. பை. பை. வரேம்மா. பை பா. பை சோஃபி. பை. பை. பாத்து போப்பா. ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட்,
ஒவ்வொரு நாளும் டாக்டர்ஸ் அப்பாவை இன்னைக்கு காப்பாத்திடலாம் நாளைக்கு காப்பாத்திடலான்னு நாட்களை கடத்திட்டாங்க. இந்த 2 வருஷம் டியூரேஷன்ல எங்க பிசினஸ் எல்லாம் லாஸ். வீடு வரைக்கும் கடன்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க அப்பாவை அதை காப்பாத்தலன்னு பார்த்தா அதுவும் முடியல. சாரிமா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்க அப்பா மூச்சு விடுறதுக்காக நான் மூச்சு வாங்க ஒவ்வொரு ரிலேஷன் வீட்டுக்கா ஓடினேன். ஆனா என் ரிலேஷனோட உண்மையான முகம் அப்பதான் தெரிஞ்சது. எல்லாரும் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. நடு ரோட்ல அனாதை மாதிரி நின்னோம். யாரும் ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தோம். ஆனா சென்னையில என் வாழ்க்கைய செதஞ்சு போயிடுச்சு.